இல்ல. ஸோ அப்போ போற சிக்னல் வந்து கரெக்ட்டா இருக்காது. ECU போற சிக்னல்ல வேரியேஷன் வரும். அப்போ கூட அது ப்ராப்பரா வேலை செய்யாது. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப லோ வோல்டேஜ் பேட்டரி, வீக் பேட்டரி இல்லன்னா டெட் பேட்டரி. இது வோல்டேஜே இல்ல. டெட் பேட்டரி வச்சு நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா கூட, அப்போ ஆல் எஃபெக்ட் ப்ராப்பரா ஆகாது. ஸோ அந்த சமயத்துல கூட அந்த பேட்டரி ப்ராப்பர் ஃபுல் சார்ஜ் பேட்டரி வச்சு இதுல செக் பண்ணி கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால வெளியில இருந்து ஏதோ இம்பாக்ட் ஆகி அப்படின்னா ஹேமரிங் பண்ணி மேக்னெட்டை வெளியே எடுக்கும்போது ஹேமர்ல அடிச்சு எடுத்திருக்காங்க. ப்ராப்பர் ஸ்பெஷல் டூல் யூஸ் பண்ணாம அந்த சமயத்துல அந்த இம்பாக்ட் இது மேல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்படி ஆனாலும் கூட அந்த எஃபெக்ட் வந்து இந்த ஐசி சர்க்யூட் மேல வரும். ஸோ இந்த சென்சார் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஈவன் அந்த காயில் கூட டேமேஜ் ஆகும். இல்லைன்னா இந்த சென்சார் மட்டும் டேமேஜ் ஆகும். ஸோ எக்ஸ்டர்னல் டேமேஜ் ஆகாம இருக்கிற மாதிரி ப்ராப்பர் ஸ்பெஷல் டூல் யூஸ் பண்ணி தான் இந்த மேக்னெட்டோ ஃப்ளைவீல் எல்லாம் கழட்டுறதுக்கு ட்ரை பண்ண வேண்டி இருக்கும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இந்த ஹோண்டா வண்டியில எல்லாம் வந்து சப்போஸ் ஏதோ ஃபால்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா இதுல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஓபிடி ஸ்கேனர் எல்லாமே ஃபால்ட் கோடு வந்து நம்ம ரீட் பண்றதுக்காக ஒரு நம்பர் ஆஃப் பிளிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷனுக்காக நம்பர் ஆஃப் பிளிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இந்த ஒரு வாட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு.